வெல்கம் டு ஈட் வேஸ் சேனல். திருவான்மியூரில் கலாட்சேத்திராவுக்கு வலதுகை பக்கம் பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவசமாதி ஆலயம் இருக்குது. பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் ராமேஸ்வரத்தில் 1848 இருந்து 50க்குள் பிறந்திருக்கலாம்னு சொல்லப்படுகிறது. சரியான வருடம் தெரியல. இவருடைய இயற்பெயர் அப்பாவு, ஊர் பெயரை சேர்த்து சுருக்கமாக பாம்பன் சுவாமிகள் அப்படின்பாங்க. வாங்க ஆலயத்துக்குள்ளே செல்லலாம். உள்ளே நுழைஞ்சோடனே நமக்கு இடதுகை பக்கம் அவரது சீடரான சுப்பிரமணிய தாசரனுடைய ஜீவசமாதி இருக்குது. இவர் 1882 ஆண்டில் பிறந்தவர். சின்ன வயதிலிருந்தே ஜோதிட கலையில் வல்லுநராக இருந்தார். இவருடைய இயற்பெயர் சின்னசாமி. இவர் புதுச்சேரியில் திருமணம் முடிஞ்ச உடனே சென்னைக்கு வந்தார். திருவல்லிக்கேணியில் இவரும் ராஜாபாதர் முதலியாரும் பாம்பன் சுவாமிகளை தரிசிக்கும் பேறு பெற்றனர். சின்னசாமி ஐயாவிற்கு பாம்பன் சுவாமிகள் மூலம் குருவோரையில் சடக்கர தீட்சை கிடைத்தது. தீட்சையின் திருப்பெயர் சுப்பிரமணிய தாசர் என்பதாகும். அன்று முதல் சுப்பிரமணிய தாசரின் ஜோதிட ஆற்றல் மேலும் மேலும் வளர்ந்தது. இவரது குரு பக்தியோ சொல்லில் அடங்காது. 1923 ஆண்டு டிசம்பர் மாதம் சென்னை தம்புசெட்டி வீதியில் பாம்பன் சுவாமிகள் சென்று கொண்டிருந்த போது ஒரு குதிரை வண்டி சக்கரம் அவருடைய காலில் ஏறி கால் எலும்பும் முறிந்தது. அரசு பொது மருத்துவமனையில் இவர் சேர்க்கப்பட்ட போது மருத்துவர்கள் இவர் குணமடைவது சிரமம் என கைவிரித்தனர். பாம்பன் சுவாமிகளின் பிரதம சீடரான சுப்பிரமணிய தாசர், சிவசங்கர், ஞானசாகர முதலியார் இவருக்கு கால் சரியாக வேண்டுமென சண்முக கவசம் பாடி வந்தனர். ஒவ்வொரு முறையும் ஏரகத்தேவன் என்றால் இரு முழங்காலும் காக்க என்ற வரிகளை சொல்லும் போதே பாம்பன் சுவாமிகளின் கால்களை 3 வேல்கள் தாங்கிக் கொண்டிருக்கும் காட்சியை கண்டனர். இதை சுவாமிகளிடமும் கூறி மகிழ்ந்தனர். இதுதான் பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவசமாதி இருக்கிற இடம். பாம்பன் சுவாமிகள் மருத்துவமனையில் இருந்த 11வது நாள் வான்வெளியில் மயில்கள் நடனமாடும் காட்சியை கண்டார். இந்த நிகழ்வு மயூர வாகன சேவன விழா என்று ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பின் குழந்தை வடிவில் முருகப்பெருமான் பாம்பன் சுவாமிகளின் அருகில் படுத்து கொண்டிருந்த காட்சியினை அவர் கண்டார். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு பாம்பன் சுவாமிகள் கால் முறிவு குணமாகி நலம் பெற்றார். சின்ன வயசுலேருந்தே பாம்பன் சுவாமிகளுக்கு கந்த சஷ்டி கவசம் ஒரு ஈடுபாடு இருந்தது. அதுவே பின்னாளில் சண்முக கவசம் இயற்ற தூண்டுகோலாக இருந்தது. 12-13 வயதிலேயே இவர் கவிபாடும் திறமை பெற்றவர். பாம்பன் சுவாமிகள் சேதுமாதவ ஐயரிடம் சரவணபவ என்னும் 6 எழுத்து மந்திரத்தை உபதேசமாக பெற்றார். அவர் கூறியபடி வடமொழியையும் கற்றார். இவர் வடமொழி தமிழ்மொழி இரண்டையும் கற்று ஆறுமுகனை வழிபட்டு வந்த தமிழ் துறவியாவார். அருணகிரிநாதரை ஞானகுருவாக ஏற்றுக்கொண்ட இவர் தமது ஒவ்வொரு பதிகத்தையும் அருணகிரிநாதர் பெயரை வைத்தே முடிக்கலானார். இவருக்கு முருகப்பெருமானே அருணகிரிநாதர், அகத்தியர் இவர்களுடன் உபதேசம் செய்ததாக கூறப்படுகிறது. முருகன் வழிபாடாக இவர் இயற்றிய பாடல்கள் 6666. இது 6 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதர் வழியில் இவர் சித்திரக்கவிகள் எழுதியுள்ளார். இவருடைய முதல் பாடல் கங்கையை சடையில் தரித்து என்று ஆரம்பித்தது. இவருக்கு 25 வயதை எட்டிய போது திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு 3 குழந்தைகளும் உண்டு. இவர் இயற்றிய சண்முக கவசம், பரிபூரண பஞ்சாமிர்தவண்ணா, குமாரஸ்தனம் ஆகியவை புகழ்பெற்றவை. பாம்பன் சுவாமிகள் 1894 ஆண்டு ராமநாதபுரத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரபந்தவசை என்ற ஊரில் குழி வெட்டி சுடுகாட்டில் தவம் மேற்கொண்டார். இவர் தனது 42வது வயதில் 35 நாட்கள் தொடர் தியானத்தில் ஈடுபட்டார். 1929 ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதி அனைவரும் அறியும்படியே பாம்பன் சுவாமிகள் சுவாசத்தை உள்ளிழுத்து முருகனுடன் கலந்து முக்தி அடைந்தார். பின் 31ஆம் தேதி சுவாமிகளின் சீடர்களால் திருவான்மியூரில் இவருக்கு சமாதி ஆலயம் எழுப்பப்பட்டது. இவரின் சண்முக கவசத்தால் பக்தர்களுக்கு பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டன. முருகப்பெருமானை கனவிலும் நினைவிலும் காணும் பேறு பெற்றவர். தனது வாழ்நாள் முழுவதும் தமிழுக்கும் சைவ நெறியாக குகப்பிரம நெறிக்கும் தம் பாடல்களாலும் சாத்திரங்களாலும் தொண்டாற்றியவர் பாம்பன் சுவாமிகள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.